நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு பகிரங்க அறிவிப்பை இந்தியா அறிவிச்சிருக்காங்க நண்பர்களே. இந்தியாவுடைய அறிவிப்புனால பாகிஸ்தான் இப்போ அப்படியே பதற்றத்திலையும் பயத்திலையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அடுத்த டார்கெட் வந்து சிந்து அப்படின்னு இந்தியா வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுவும் இந்தியாவுடைய வசமாக போது இந்தியா வந்து சிந்துவை கைப்பற்ற போறாங்க அப்படிங்கிற தகவலை வந்து நம்முடைய முக்கியமான தலைவரே சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இப்போ பாகிஸ்தானை கதற விட்டுருக்கு. இதுக்கு பாகிஸ்தானும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யானால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஒன்று அடிச்சிருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதை தொடர்ந்து கடைசி விஷயமாக பார்த்தோம் அப்படின்னா சீனாவுக்கு செக் வைக்கும் விதமாக இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப் ஒன்று எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்படி பல சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. அதே போல் நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வீடியோவுக்கு வந்திருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்முடைய வீடியோக்களை பல நண்பர்கள் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. என்ன ஒரு சில நண்பர்கள் வந்து ஃபாலோ பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்களாம் ஃபாலோ பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல ஊக்கமாக இருக்கும். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போயிடலாம். சிந்து பகுதி இன்னைக்கு இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக இல்லாமல் இருக்கலாம். யாருக்கு தெரியும், நாளைக்கு அது இந்தியா கூட இணையலாம் அப்படின்னு நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதாவது டெல்லியில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு. அதில் பேசும்போது ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பல ஆண்டுகளாக நம்முடைய அண்டை நாடுகளில் சிறுபான்மையினர் வந்து அவதிப்பட்டுட்டு வர்றாங்க. அவர்களுடைய வீடு வந்து எரிக்கப்பட்டிருக்கு, குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க, மகள்களுக்கு தொந்தரவு கொடுக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாயிருக்காங்க, மக்கள் வந்து வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டன. சிலர் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் திருப்திப்படுத்தும் அரசால் அவர்களுக்கு போதுமான சலுகைகள் வழங்கப்படலை. குறிப்பிட்ட சமூகத்தின் ஓட்டு வங்கியை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அண்டை நாடுகளிலிருந்து வரும் ஒரு சிறப்பு வகைப்பினருக்கு அடைக்கலம் வழங்கப்பட்டது. உண்மையிலேயே அதற்கு தகுதியான இந்து சமூக மக்களுக்கு அவர்களுக்கு தகுதியான உரிமைகள் வழங்கப்படலை. அவர்களுடைய துன்பங்கள் வந்து புரிந்து கொள்ளப்படலை. ஆனால் அந்த வழியை யாராவது புரிந்து கொண்டனர் அப்படின்னா அது பிரதமர் மோடி அவர்கள் தான். அதனால தான் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. மேலும் பாஜகவுடைய மூத்த தலைவர் அத்வானியை பற்றி குறிப்பிட நான் விரும்புகிறேன். சிந்து பகுதியை சேர்ந்த இந்துக்கள், குறிப்பாக அவருடைய தலைமுறையை சேர்ந்தவர்கள், இந்தியாவிலிருந்து சிந்து பிரிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அத்வானி அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் சொல்லியிருந்தாரு. சிந்துவில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கும் இந்துக்கள் சிந்து நதியை புனிதமாக கருதுறாங்க. இன்னைக்கு சிந்து நிலம் இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாகரிக ரீதியாக எப்போதும் இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இருக்கும். நிலத்தை பொறுத்தவரை எல்லைகள் மாறலாம், யாருக்கு தெரியும், சிந்து மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பலாம். சிந்து நதியை புனிதமாக கருதும் சிந்து மக்கள் எப்போதும் நம்முடையவர்களாக இருப்பாங்க. அவர்கள் எங்கே இருந்தாலும் நம்முடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் அதிரடி காமிச்சிருக்கிறாரு. பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து ஆகியவற்றால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாகவே மோதல் போக்கு நிலவிட்டு வருது. இந்த நிலையில தான் எல்லையில மாற்றம் வரலாம், சிந்து வந்து மீண்டும் இந்தியா கூட இணையலாம் அப்படின்னு நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறது. இப்போ பாகிஸ்தானுக்கு பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, 1947ஆம் ஆண்டுக்கு அப்புறம் சிந்து மண்டலம் பாகிஸ்தானுக்கு போனுச்சு. இதை பலர் ஏற்றுக்கொள்ளல. இந்தியாவில் இருக்கும் இந்துக்களுக்கு சிந்து வந்து ஒரு புனித அடையாளமாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. 1000 வருடங்களுக்கு முன்பிருந்த முக்கியத்துவம் இப்போது தொடர்கிறது. நிலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லைகள் எப்ப வேண்டுமானாலும் மாறலாம். நான் மீண்டும் சொல்றேன், நாளைக்கே சிந்து மீண்டும் இந்தியா பக்கம் திரும்பும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போலதான் சமீபத்தில் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மொராக்கோவில் இந்திய சமூகத்தினருடன் உரையாடிய போது என்ன சொன்னார் அப்படின்னா, ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் போராடுறதுனால இந்தியா வந்து எந்த ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையும் எடுக்காம பிஓகேவை திரும்ப பெறும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாரு. அவர் வந்து பிஓகே தானாகவே நம்முடையதாகிவிடும், பிஓகேல கோரிக்கைகள் எல்லாம் தொடங்கியிருக்கு, நீங்கள் கோஷங்களை கேட்டிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பயங்கரவாத கட்டமைப்பு மற்றும் அதை ஆதரிக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ள முன்னேறி இந்தியாவுக்கு சொந்தமான அந்த பகுதியை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சில வல்லுநர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அதுக்கு தான் அவர் வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாம படையெடுத்து போய் ஆக்கிரமிக்கணும், மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அங்கே இருக்கும் மக்களே இந்திய பிரதமர் போல ஒரு தலைவர் வேண்டும், இந்தியா கூட எங்களை இணைச்சிருங்க அப்படின்னு அவங்களே கதற ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால விரைவில் அது வந்து நம்ம கூட இணையும் அப்படிங்கிற ரீதியில அவர் வந்து பேசியிருக்கிறாரு. இந்தியா இப்படி சொன்னா பாகிஸ்தான் சும்மா இருக்குமா? உடனே தான் ஏதாவது பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? அதுக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியா வந்து தன்னுடைய சொந்த குடிமக்களின், குறிப்பாக இங்கே இருக்கும் சிறுபான்மை சமூகங்களின் பாதுகாப்புல கவனம் செலுத்தணும். இந்த சமூகங்களுக்கு எதிராக
வன்முறையை செய்பவர்கள் தூண்டுபவர்கள் மீது இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கதற ஆரம்பிச்சிருக்கு. மேலும் பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுல மாற்றங்களை கோரும் பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணம் குறித்து இந்திய பாதுகாப்பு அமைச்சருடைய மாயையான ஆபத்தான கருத்துக்களை பாகிஸ்தான் கடுமையாக கண்டிக்குது. மேலும் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய பேச்சு குறைபாடுள்ள மனநிலையை அடிப்படையாக கொண்டது. இது போன்ற பேச்சுகள் யதார்த்தங்களை சரி செய்ய முயற்சிக்கும் விரிவாக்காத இந்துத்துவ மனநிலையை பிரதிபலிக்குது. அவை சர்வதேச சட்டம், வரையறுக்கப்பட்ட எல்லைகள், நாடுகளுடைய இறையாண்மைக்கு எதிரானவை. இது போன்ற சொல்லாடல்களிலிருந்து ராஜ்நாத் சிங் பிற இந்திய தலைவர்கள் விலகி இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இது 2 நாடுகளுக்கு இடையில பதட்டங்களை அதிகரிக்கக்கூடும். இந்தியா தன்னுடைய சொந்த குடிமக்களின், குறிப்பாக அங்கே இருக்கும் சிறுபான்மை சமூகங்களுடைய பாதுகாப்புல கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையுடைய பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானங்கள் அங்குள்ள மக்களுடைய விருப்பங்களுக்கு இணங்க ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை இந்தியா தீர்க்கணும். இந்தியாவுடனான அனைத்து பிரச்சனைகளையும் அமைதியான முறையில் தீர்க்கறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். தேவைப்பட்டால் அதன் பாதுகாப்பு, இறையாண்மையை பாதுகாக்க முழுமையாக தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. அதனால பாகிஸ்தான் என்னதான் கூவி கூவி கதறினாலும் இந்தியா விட போறதுல கண்டிப்பாக ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னது போல சிந்து இந்தியாவோட இணையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா விதித்த புதிய தடைகளால ரஷ்யாவுடைய முக்கிய கச்சா எண்ணெய் வகையான யூரல்ஸ் இந்திய சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு கடந்த 2 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு குறைந்த விலையில வழங்கப்பட்டு வருது. இது சமீபத்திய தடைகளால முடங்கியிருந்த கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை மீண்டும் தொடங்க தூண்டுவதாக இருக்கு. ரஷ்யாவுடைய முன்னணி எண்ணெய் உற்பத்தியாளரான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுக்கோயில் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்ததை தொடர்ந்து இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா, யூரல்ஸ் கச்சா எண்ணெய் விலை உலகளாவிய தர குறியீட்டான டேட்டட் ஃப்ரண்ட் விலையை விட ஒரு பேரலுக்கு சுமார் $7 வரை குறைத்து வழங்கப்படுது. கப்பல்ல சேரும் சரக்குகளுக்கான இந்த தள்ளுபடி டிசம்பர் மாதத்தில் ஏற்றி ஜனவரி மாதம் இந்தியாவை வந்தடையும் சரக்குகளுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தடை விதிக்கிறதுக்கு முன்னாடி யூரல்ஸ் கச்சா எண்ணெய் மீதான தள்ளுபடி சுமார் $3 மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் அபரிமிதமான விலை சலுகை காரணமாக இந்திய சுத்திகரிப்பு ஆலைகளுடைய நிலைப்பாடு மாறியிருக்கு. சில நிறுவனங்கள் தடைகளுக்கு உட்படாத விற்பனையாளர்களிடமிருந்து ரஷ்ய எண்ணெயை கொள்முதல் செய்ய தயாராக இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம அதாவது டிஸ்கிளைமரை சொல்லி ஆகணும். தற்போது வழங்கப்படும் சரக்குகள்ல சுமார் 5ல் 1 பகுதி மட்டும்தான் தடைகளுக்கு உட்படாத நிறுவனங்களிடமிருந்து கிடைப்பதாக இந்த விவகாரம் குறித்து அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுக்கோயில் மீது தடைகள் விதிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்தியா தன்னுடைய கச்சா எண்ணெய் தேவைகளை பூர்த்தி செய்ய மத்திய கிழக்கு உட்பட பிற பிராந்தியங்களிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்க தொடங்கியிருக்காங்க. ரஷ்யாவுடைய மேற்கு துறைமுகங்களிலிருந்து அனுப்பப்படும் யூரல்ஸ் கச்சா எண்ணெய் மீதான விலை வீழ்ச்சியானது இந்தியாவுடைய எண்ணெய் கொள்முதல் முடிவுகளில் மீண்டும் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரிய கனிமங்கள் விஷயத்தில் சீனா போன்று ஒரே ஒரு நாட்டை மட்டும் நம்பிக்கை கொண்டிருப்பதை தவிர்க்க புதிய யோசனையை முன் வச்சிருக்கிறாரு. இது அனைத்து நாடுகளாலும் ஏற்கப்பட்டால் விரைவில் இந்தியா கனிம வளர்ச்சியில் முக்கிய இடத்தை அடையும். பூமியில மிக குறைந்த அளவே இருக்கும் லந்தனைடு, ஸ்காண்டியம், இட்ரியம் போன்ற கனிமங்கள் தான் அரிய கனிமங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கனிமங்களை கொண்டு சக்தி வாய்ந்த காந்தங்களை உருவாக்கலாம். இவை மின்சார வாகனங்கள் மற்றும் இராணுவ ஆயுத அமைப்புகளையும் பயன்படுத்தப்படுது. அதே போல ஸ்மார்ட் போன்கள், கம்ப்யூட்டர், ஹார்ட் டிஸ்க், டிவி, LED விளக்குகள், MRI ஸ்கேனர்கள் ஆகியவற்றை தயாரிக்கவும் இந்த கனிமங்கள் பயன்படுது. பிரச்சனை என்ன அப்படின்னா, உலக அளவில் இந்த கனிமங்கள் உற்பத்தியில் ஏறத்தாழ 90% அளவுக்கு சீனா தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் வர்த்தக போர் சமீபத்தில் தொடங்கிய நிலையில் சீனா தன்னுடைய பலத்தை காட்ட அரிய கனிமங்களை ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிப்பதாக அறிவிச்சிச்சு. இது அமெரிக்காவை மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளையும் கடுமையாக பாதிச்சிச்சு. குறிப்பாக இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் துறை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உற்பத்தி சரிவை எதிர்கொண்டது. இனிமே மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்திய ஆட்டோமொபைல் துறை சீனாவுடைய தடையினால பாதிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் பாடமாக எடுத்துக்கொண்ட இந்தியா இனி அரிய கனிமங்கள் உற்பத்தியில சீனாவை மட்டும் நம்பியிருக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இப்படி இருக்கையில தான் G20 உச்சி மாநாட்டில் முக்கியமான கனிமங்கள் சுழற்சி முறையில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. அதாவது அரிய கனிமங்களுக்கு தனி நாடுகளை சார்ந்திருக்காம ஏற்கனவே தங்கள் நாடுகளில் இருக்கும் மின்னணு கழிவுகளிலிருந்து லித்தியம், கோபால், நிக்கல் மற்றும் அரிய மண் கனிமங்களை பிரித்தெடுப்பதை செய்ய வேண்டும். இதற்கான தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு மோடி அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. இப்படி செய்யறதுனால எதிர்காலத்தில் சீனா கனிமங்களை விற்க தடை விதித்தாலும் கூட அந்த பாதிப்பு நமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதே போல G20 நாடுகள் இந்த மறுசுழற்சி தொழில்நுட்பங்களுக்கான தரநிலைகள் மற்றும் சிறந்த நடைமுறைகளை உருவாக்குனாங்கன்னா சீனாவுக்கு வெளியே ஒரு பொதுவான சந்தையை அமைக்க முடியும். இப்படி செய்யறதுனால சீனாவுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.